தலையெல்லாம் கிரிகிரி சுத்துது. காலையில எந்தத்துல இருந்து தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் படுக்கலான்னு போனா இப்படி உயிரை வாங்குறது. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு நாகரிகமே தெரியாதா? உங்களுக்கு கூட்டிட்டு வந்தானே, முதல்ல அவனை உதைக்கணும். போனா போது, சின்ன பையன் மொத்தம் ரொம்ப ஓவரா போறான். டென்ஷன் ஆகாத விடு, நாங்க இந்த இடத்தை விட்டு போயிட்டு ஓகேவா? போகாம இருந்து பாருங்களேன். இங்க இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா? அத ஓபன் பண்ணிட்டா போதும். சீஃபோர்ஸ், சீக்கிரம் வேலைய ஆரம்பிங்க. நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி சர்க்கஸ்ல வேலை பாத்தீங்களா? சர்க்கஸ்ல எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. சீக்ரெட் ஏஜென்ட் ஆகணும்ன்றதுக்காக எங்களை ஸ்பெஷலா ட்ரைன் பண்ணிருக்காங்க. அதான் நாங்க தான் ஜி4. எதுவா வேணாலும் இருந்துட்டு போங்க. பணக்கார குப்பை தொட்டில இருந்து உங்களை எடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி வெளியே போறது? வழி இருந்தா நாங்க ஏற்கனவே வெளில போயிருப்போம்ல. சீக்கிரம் போய் பென் கிட்ட நாங்க இங்க தான் இருக்கோம்னு சொல்லு. பிளஸ் சிஸ்டம் ஆரம்பிக்க இன்னும் 29 மணி நேரம் தான் இருக்கு. மூச்சுன்னு சொன்னியா? அது யாரு பாது? அதோ அந்த ஈ பாடுறா, ஈ கிட்ட எல்லாம் பேசுறாங்க. இதுக்கு அந்த எலியே பரவாயில்ல போல இருக்க. என்ன சொன்னாங்க? அவங்களால ஒண்ணும் பேச முடியல. அப்புறம் அவனுங்களும் ஆராய்ச்சி கூடத்தை இழுத்து மூடுறதுக்கு என்னென்னவோ சொல்லி பார்த்தானுங்க. நானும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கடைசியா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தற்காலிகமா ஸ்டே வாங்கிட்டான். டார்வின் அப்பவே என்கிட்ட சொன்னா அவன் கரெக்டான ஃபைல தான் டவுன்லோட் பண்ணானா. எனக்கு அது நல்லாவே தெரியும். அவன் பிடிஏ எங்க இருக்கு? எஸ், அது நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கு. அப்ப அதை உடனே போய் எடுக்கணும். வா. அங்க செக்யூரிட்டி கார்ட்லாம் இருப்பாங்க, போக முடியாது. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஜி4 பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவங்க எல்லாம் திறமைசாலிங்க. இந்நேரம் தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் ஹாலி. இத வச்சுட்டு ஒரு கேஸ் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே. இந்த கேஸ் மனுஷனையே கொண்டு விடும். இங்க வர யாருக்காவது நம்மள பிடிச்சதுன்னா வெளியே போயிடலாம்ல. வெளியில போகணும்னா ரொம்ப ஒழுங்கு புள்ள மாதிரி நாம நடந்துக்கணும். அது அவங்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் நாம வெளில போக முடியும். நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன். எவனும் என்ன நம்ப மாட்டேங்கிறான். யாரோ வராங்க. ஓகே, எல்லாரும் இங்க வாங்க. வரவங்க கூட நம்ம போனோம்னா எல்லாரும் நல்ல பிள்ளைய நடிச்சாகணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்பவே சுலபம். போய் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடிங்க. போங்க. நான் எப்பவுமே அழகுதான். இங்க பாருங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுக்கு கமான் பேக். சும்மா நிக்காம ஏதாவது பண்ணு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. தாத்தா, அந்த மூஞ்சூரு ஏன் இப்படி இருக்கு? பாவம்மா, அதுக்கு வயசாயிடுச்சுல்ல, அது அப்படித்தான் இருக்கும். நான்